ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதெனின் என்று திருக்குறளோடு தன்னுடைய இடைக்கால பட்ஜெட்டை முடித்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம். அந்த குரலோடு தான் இந்த நிகழ்ச்சியை நான் துவங்குகிறோம். இந்த குரலுடைய பொருள் என்று பார்த்தால், வெற்றி பெற்று தருவது வேலன்று அரசனுடைய செங்கோல், அதுவும் அந்த செங்கோல் கோணாது இருக்குமே. ஆனால் அந்த செங்கோல் கோணாதுதான் இருக்கிறதா, அது வெற்றி பெற்று தருமா என்ற கேள்விகள் எழுந்திருக்க, இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த இடைக்கால பட்ஜெட்டில் யூபிஏ அரசாங்கத்துடைய யூபிஏ 1 யூபிஏ 2 அரசாங்கத்துடைய சாதனைகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இந்த 10 ஆண்டுகளில் முந்தைய ஆட்சிகளை விட நிறைய சாதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. சமீப காலங்களாக இருந்து வரக்கூடிய மந்த நிலையெல்லாம் நாம் அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது வளர்ச்சி என்பது ஆன் ட்ராக் இருக்கிறது என்று தன்னுடைய சாதனைகளை பட்டியலிட்டிருக்கிறார். அரிசிக்கு சேவை வரி கிடையாது என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் இனி குறைவான விலைக்கு கிடைக்கும் என்ற சூழல் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடைக்கால பட்ஜெட் தந்தது என்ன, தராதது என்ன, தரக்கூடியது என்ன, தர முடியாதது என்ன, இவற்றையெல்லாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் அரங்கத்தில் திரு ராமசேஷன் அவர்கள், பொருளாதார வல்லுநர், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில விவகாரங்களுக்கான தேசிய ஊடக தொடர்பாளருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்ல பல சாதனைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன. இது எலெக்ஷனுக்கு முந்தைய காலகட்டம் அப்படிங்கறதுனால இந்த சாதனைகள் விளக்கப்பட்டாலும் கூட இது மக்களிடையே வரவேற்பை பெற்று இது நம்பப்படக்கூடிய அளவில் இருக்கு அப்படின்னு தான் புரிந்து கொள்ளணும். அதாவது வழக்கமாக ஒரு இடைக்கால பட்ஜெட் ஒரு 3-4 மாதங்களுக்கான அரசினுடைய அத்தியாவசியமான செலவினங்களுக்கான வாக்கெடுப்பாகவே அது நடத்தப்படுகிறது. ஆனால் இந்த முறை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட மரபுகளிலிருந்து சற்று மாறி இந்த நாட்டுக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்ற, குறிப்பாக மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற உற்பத்தி தொழிலுக்கு தேவைப்படுகின்ற பல ஊக்கத்தொகைகளையும், நீண்ட நாட்களாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய நாட்டினுடைய ராணுவ வீரர்களால் வைக்கப்பட்டிருந்த ஒன் போஸ்ட் ஒன் பென்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வகையிலும், ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி கடன்தொகைக்கான வட்டி விகிதத்தை முழுமையாக ரத்து செய்வதிலும், இப்படி புதிய புரட்சிகரமான ஒரு துவக்கமான அறிவிப்புகளையும் இதில் வெளியிட்டிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக பொருளாதார மந்தத்தில் இருந்த தேசத்தினுடைய நிலை முற்றிலுமாக மாறி ஒரு புதிய துடிப்போடு பொருளாதாரம் எழுந்து நிற்க முயற்சிப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உலகம் முழுவதும் உற்பத்தி மந்தமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் இருக்கின்ற பொருளாதார சூழல் நமக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் கூட, இன்றும் உலகத்திலே 2வது முக்கியமான உற்பத்தி செய்கின்ற வளர்கின்ற நாடாக சீனாவுக்கு அடுத்தாற்போல் அந்த G20 நாடுகளிலே இந்தியா தான் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே பல்வேறு கோணங்களிலே பார்க்கின்ற போது கடந்த 10 ஆண்டுகளை நாம் தொடர்ந்து பார்த்தால் என்னென்ன வகையிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுகள் சாதனை நடத்தியிருக்கிறது என்பதை பல ஆதாரமான புள்ளி விவரங்களோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாலிசி பேரலைசிஸ், கொள்கை முடக்கம் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட பொய் குற்றச்சாட்டுக்கான காரணங்களை விளக்கி அதை போன்ற எதுவும் நடைபெறவில்லை என்று சொல்லி ஏறக்குறைய 6,26,000 கோடி ரூபாய்க்கான அந்நிய முதலீடுகள் இந்த 10 ஆண்டுகளிலே வந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படி பல செய்திகள் வருகின்றன. ஆகவே இந்த வரலாற்று புகழ்மிக்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மிக அதிகமான பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் என்கிற பெருமையோடு இருக்கின்ற ஒரு தமிழர் என்பதால் தமிழ் சமுதாயத்தை சார்ந்த நாம் எல்லோருக்கும் அந்த பெருமை என்று எண்ணுகிறேன். அந்த வகையிலே நம்முடைய நிதியமைச்சருடைய பட்ஜெட் அறிவிப்பை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறார். அவர் தாக்கல் செய்த சூழல் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது அல்ல. கூச்சல் குழப்பம், தெலுங்கானாவா ஆந்திராவா என்று கூச்சலுக்கிடையே தான் இந்த பட்ஜெட் ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் தாக்கல் செய்யப்பட்டது அப்படிங்கறதையும் நான் குறிப்பிட்டாகணும். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், வளர்ச்சி ஆன் ட்ராக் வந்திருக்கிறது, மீண்டும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது. அதைத்தான் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன அப்படிங்கிறது நிதியமைச்சருடைய பார்வையும் கூட. அதைத்தான் திரு பீட்டர் அல்போன்ஸ் வழிமொழிகிறார். அது ஏற்கத்தக்கதாக இருக்கிறது. அது ஓரளவுக்கு ஏற்கத்தக்கது. மற்றபடி அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு மந்த நிலை தான். இந்த 3rd குவார்டர்ல தான் கொஞ்சம் எஸ்டிமேட்ஸ், இண்டஸ்ட்ரியல் எஸ்டிமேட்ஸ் பிக்கப் ஆச்சு. 2வது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இம்பெட்டஸ் இந்த பட்ஜெட், அதாவது இந்த பட்ஜெட் இன்ட்ரீம் பட்ஜெட் வெறும் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் ஃபார் தி நெக்ஸ்ட் 3 months தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்க சில சாஃப்ட் கொடுத்திருக்காங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதுக்கு கட்டாயம் தேவைப்பட்டது, அதுக்கு சாப்ஸ் கொடுத்தாங்க. வாட் அபவுட் அதர் இண்டஸ்ட்ரீஸ்? எல்லாருமே பேரலிசிஸ்ல இருக்கும் பொழுது அவங்கள ஒண்டி ஏன் விட்டாச்சு, இவங்களுக்கு ஒண்டி ஏன் இந்த ஓர வஞ்சனை அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியினோட கருத்து. இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு புரியல. பாதாளத்துல ஆட்டோமொபைல் இருக்கிறது, அதனால உடனடியாக தேவைப்படக்கூடிய விஷயம் மனுஷனுடைய இன்ஃபிளேஷன் அத்தியாவசிய தேவையாக ஏழைகளுக்கான பட்ஜெட் சொல்லி எஸ்யூவி கார்களுக்கும் நீங்க வந்து கார்களுக்கும் இந்த ஒரு சலுகை கொடுக்கிறீங்க, அது ஏற்புடையதாங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த சலுகை? ஒரு இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்பொழுது கன்சியூமர் டியூரபிள்ஸ் சாதாரண மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்ல விலை குறையாது. ஏன்னா எக்ஸைஸ் நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் இல்லை. சோ அதனால அது எப்படி குறையாமல் இருக்கும் பொழுது அதை ஒண்டி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்துக்கிட்டு பேசஞ்சர் கார்ஸ் ஆர் நாட் மூவிங் அப்படின்னு அவங்க கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். கரெக்டாக கூச்சலிட்டார்கள், அவர்கள் கூச்சல் கேட்டுவிட்டது. பட் அதர் இண்டஸ்ட்ரீஸ் அதற்கு உண்டான இம்பெட்டஸ் எங்க? அதே மாதிரி பட்ஜெட்ல உண்டான இம்பெட்டஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth ரெண்டும் இல்ல. ஏன்னா இது இந்த பட்ஜெட்ங்கிறதையும் கவனிக்கணும் இல்லையா? ஒரு 3-4 ஆட்டோமொபைல் கொண்டு அந்த சாஃப்ட் ஏன் இந்த ஓரவஞ்சனைங்கிற ஒரு பார்வை இருக்க, அழுத பிள்ளை பால் குடித்ததுங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. நான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். சில அரசியல் கருத்துகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன, இதை தாண்டி புள்ளி விவரங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூபிஏ 10 ஆண்டுகால ஆட்சியை பாருங்கள். இந்த 10 ஆண்டு காலத்துல நாங்கள் அடைந்த சாதனை அப்படிங்கிறது என்டிஏவோடு கம்பேர் செய்ய முடியாதது. இந்த ஒரு 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாலும் கூட 6.6% அப்படிங்கிறது வளர்ச்சி பதிவாயிருக்கிறது. என்டிஏ காலத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டது? இதை தாண்டி ஹார்வர்டிலிருந்தும் என் தாயாரிடமிருந்தும் ஹார்ட் ஒர்க் கத்துக்கொண்டேன் என்று மோடிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அமைச்சர். கோணாது செங்கோல் இருக்கிறதா என்று கேட்டு காணாது ஆட்சி இருக்கிறது என்று தான் இந்த பட்ஜெட் நிரூபிக்கிறது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் ட்வீட் செய்திருக்கிறார், ஹார்ட்லி தே ஒர்க். சரியாக அவர்கள் வேலை செய்யவில்லை என்பதை மிக சரியாக சொல்லியிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, இதில் அண்ணன் அவர்களுக்கு நான் சில மறுப்புகளை சொல்ல விளைகிறேன். பாலிசி பேராலிசிஸ் இல்லை, அதாவது கொள்கை முடக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவரை அண்ணன் சொன்ன மாதிரி 10 ஆண்டுகளில் 296 ஸ்கீம்கள் 6.6 லட்சம் கோடி முதலீட்டில் 10 ஆண்டுகளில் அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. சமீப காலத்தில் அவையெல்லாம் தீர்த்து வைக்கப்பட்டு அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் அங்கே கொள்கை முடக்கம் இருந்திருக்கிறது. இன்னொன்று, சமீபத்தில் வெளியே வந்த ஜெயந்தி நடராஜன் அவர்கள் வெளியே வந்த பின்பு ஜெயராம் ரமேஷ் பல திட்டங்களுக்கு அவர்கள் ஒப்புதல் அளிக்க முடியவில்லை, ஜெயந்தி நடராஜன் பல திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க முடியவில்லை, மொய்லி அவர்கள் பல திட்டங்களுக்கு உடனே ஒப்புதல் அளித்தார் என்பதை அங்கே பாலிசி பேராலிசிஸ் இருந்தது என்பதை மிக பட்டவர்த்தனமாக காண்பிக்கிறது. இன்னொன்று, இவர்கள் சொல்கிறார்கள், அதாவது கொள்கையை மீறி என்று சொல்ற இவர் சொன்ன மாதிரி 4 மாதத்திற்கான பட்ஜெட். ஆட்டோமொபைல் கொடுக்கலாம், காரு கொடுக்கலாம், காருக்கான கார் என தண்ணியில ஓடுது. பெட்ரோல் டீசல் விலை, ஆக அந்த பெட்ரோல் டீசல் விலையில கொஞ்சம் மானியத்தை குறைத்து விட்டார்களே தவிர மற்றும் அந்த பெட்ரோல் டீசல் விலையின் அதற்கான பிரச்சனை என்ன? இன்று மக்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது அதுதான். நீங்க காரை கொடுத்துடலாம், ஸ்கூட்டர்ல வீட்டுல சும்மா நிறுத்தி வைக்கிறதுக்காக நம்ம அது வாங்குறோம் கிடையாது. அதே போல எல்லாவற்றிலும் இன்னொன்று, யஷ்வந்த் சின்ஹா ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார், இத்த போல ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு நிதியமைச்சர் தேவையில்லை, பியூன் போதும். ஏனென்றால் வளர்ச்சியை அதிகரித்து வருமானத்தை அதிகரித்து அதன் மூலம் பணவீக்கத்தை குறைத்திருந்தால் பரவாயில்லை. இதுவரை 2013-2014 போடப்பட்ட பட்ஜெட்டில் உள்ள அலாட்மெண்ட் 91,000 கோடியை குறைத்துவிட்டு பணவீக்கத்தை சரி செய்திருக்கிறோம் என்று சொன்னார். இதை செய்வதற்கு ஒரு கடைநிலை ஊழியர் போதும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதில் முழுவதுமாக ஒப்புதல். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் குற்றச்சாட்டு இது திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல விழைவார். மத்திய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் ப சிதம்பரம். இந்த பட்ஜெட் தந்தது என்ன, தராதது என்ன என்பது பற்றி விரிவாக நாம் அலசி வருகின்றோம். அதாவது மீட்சி பாதையில் இந்த பொருளாதாரம் இருக்கிறது, நல்ல நிலையில் தான் போய்கொண்டிருக்கின்றோம், மீண்டு வருகிறது என்பதுதான் நிதியமைச்சர் அதிகமாக வலியுறுத்திய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீழ்ச்சிக்கு இந்த அரசு காரணமே இல்லை, சர்வதேச நிலை மட்டும்தான் காரணம் என்று அறுதிவிட்டு சொல்றீங்களா திரு பீட்டர் அல்போன்ஸ்? அதாவது அவரு தோழர் சொல்லும் போது சொன்னாரு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் அவர்கள் எக்ஸைஸ் டியூட்டியை குறிச்சு அதுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரி என்ன ஆச்சு அப்படிங்கறத கேட்டார். நான் அவருக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், ஆல் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் கன்சூமர் குட்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி ஆக்ட்ல வருகிற ஷெட்யூல் 84, 85,
86 வருகிற அத்தனை தொழில்களுக்கும் எக்ஸைஸ் ரிபேட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்து குறைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இண்டிஜினஸ் மொபைல் போன்ஸ் இன்னைக்கு வந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மொபைல் போன்கள் தொழிலோடு போட்டி போடக்கூடிய உள்நாட்டு மொபைல் போன் தொழில் தயாரிப்பாளர்களுக்கு தேவையான அத்தனை ஆதரவுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை வந்து நம்முடைய கரன்சி, நம்முடைய நாட்டில் வந்து ரூபாய் நோட்டு அடிப்பதற்கான காகிதங்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து தான் நாம் இறக்குமதி செய்தோம். ஆனால் இப்பொழுது முதல் முறையாக உள்நாட்டிலே இந்த காகிதங்களை தயாரிப்பதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. நலிந்த மக்கள், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இவர்களுக்காக வெஞ்சர் ஃபண்ட் இதுவரை இந்திய வரலாற்றிலே இதுவரை இல்லை. அவர்களை வந்து நகர சுற்றி தொழிலாளர்களாக பார்த்திருக்கிறோம், ஸ்காவெஞ்சர்களாக பார்த்திருக்கிறோம், விவசாய கூலிகளாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று அவர்கள் பெற்றிருக்கின்ற கல்வியினுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையிலே அவர்களும் அம்பானிக்களாக, டாடாக்களாக, பிர்லாக்களாக மாறுவதற்காக இந்த வெஞ்சர் ஃபண்ட் என்று தனியாக ஏற்பாடு செய்து அதற்கான அறிவிப்பையும் நம்முடைய நிதியமைச்சர் மேலும் ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதாவது புள்ளி விவரங்கள் தான் பேசும். நான் சகோதரி தமிழிசை கேட்கிறேன், அவர் வந்து யஷ்வந்த் சின்ஹா சொன்னார். யஷ்வந்த் சின்ஹா யார் என்று கேட்டால், இதுவரை இந்திய வரலாற்றிலே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு அமைச்சரவை ஏற்பாடு செய்த நிதியமைச்சர் அவர். நாம் இதுவரை உருவாக்கி வைத்திருந்த பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதற்காகவே ஒரு அமைச்சரை ஏற்பாடு செய்தவர். இவர் வந்து இன்னைக்கு வந்து அவரை பியூன் சொல்றது எப்படி? நான் கேட்கிறேன், பெட்ரோல் டீசலுக்கு விலையை கூட்டுகின்றீர்கள் என்று கேட்டார். நான் சொல்கிறேன், பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் நிர்ணயிக்கின்ற அந்த முடிவை மாற்றி சந்தைக்கு தகுந்த போல இதை விற்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தது யார்? பாஜக அரசு தான் எடுத்தது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்கிறோம். இதற்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. என்டிஏ ஆட்சியும் UPA 1, 2 இந்த 2 ஆட்சியும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி விகிதம் இந்த 2 ஆட்சிகளை பாருங்க அதிகமாக இருக்கிறது. என்டிஏ 5.9 இருக்கிறது. நிச்சயமாக இல்லை. அதாவது இந்த நிதியமைச்சர் உள்ளே வரும்பொழுது வளர்ச்சி விகிதம் 8.4% இருந்தது. இவர் வெளியே போகும்பொழுது வளர்ச்சி விகிதம் 4.56% இருந்து கொண்டிருக்கிறது. ஆக வளர்ச்சி விகிதத்தை நேர் பாதியாக குறைத்த ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்துவிட்டு இப்படி எப்படி பேச முடியும் என்று கேட்கிறேன். என்டிஏ அரசின் வளர்ச்சி திட்டங்கள் இன்று 91,000 ஜிடிபி growth என்டிஏ ஆட்சி காலத்தில் எவ்வளவு? அதாவது என்டிஏ உள்ளே நான் அதை தான் சொல்றேன். உள்ளே வரும்பொழுது 8.5% இருந்த வளர்ச்சியை 4. அழகா போட்டு எல்லா, அதாவது உள்ளே வரும்பொழுது இந்த வளர்ச்சி விகிதம் இருந்தது. இன்னொன்று நான் சொல்றேன், இன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தங்க நாற்கர சாலை போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகமாக மேம்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இன்று இந்த டெபிசிட்டுக்காக இவங்க எடுத்திருந்த தொகை பட்ஜெட்ல அலாட் பண்ணதுல ஹவுசிங் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல இருந்து 41% பட்ஜெட் தொகையை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்களுக்கு இந்த வளர்ச்சி சார்ந்தே போயிடுவோம். இந்த ஒரு வளர்ச்சி தான் பெரிய அளவுக்கு அவர் பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறது. இந்த UPA உடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் எட்டியிருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது என்டிஏ ஆட்சியை விட சிறப்பானது என்று சொல்றார். அது மாதிரி முந்தைய ஆட்சிகளை சொல்லிட்டே போலாமா? ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இது அதிகம், நேரு இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இருந்ததை விட ராஜீவ் காந்தி ஆட்சி அதிகம் என்று சொல்லலாமா? அப்படியே பார்த்தாலும் கூட அவங்களுடைய வாதம் என்னவென்றால், நாங்க விட்டுட்டு போன ஒரு பொருளாதார நிலையுடைய பெனிஃபிஷரி நீங்க அப்படிங்கிறது வாதம். நல்ல பொருளாதார நிலையில் இந்தியா இருக்கிறது என்று முதல் பட்ஜெட்ல சொன்னாரு திரு பீட்டர் அல்போன்ஸ். அதாவது தங்கை தமிழிசை வந்து எப்பொழுது பார்த்தாலும் இந்த தங்க நாட்கரை சாலை என்று ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார். இவர்கள் மொத்தம் போட்ட தங்க நாட்கரை சாலை வந்து 4000 கிலோமீட்டர். ஆனால் இந்த என்டிஏ அரசாங்கம் போன பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வந்து போட்டிருக்கிற சாலையினுடைய மொத்த தூரம் 40,000 கிலோமீட்டர். 4000 கிலோமீட்டர் எங்க இருக்கிறது? 40,000 கிலோமீட்டர் எங்க இருக்கிறது? ஆகவே எந்த குறியீடை எடுத்துக்கொள்ளுங்கள், கடந்த 10 ஆண்டுகள் தான் இந்தியாவினுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதுவரை வந்த மொத்த முதலீட்டுகளிலே 94 விழுக்காடு 94% இந்த 10 ஆண்டுகளில் வந்திருக்கிறது. மன்னிக்கணும், முந்தைய ஆட்சிகளை விட எல்லா குறியீடுகளிலுமே இந்த UPA உடைய 10 ஆட்சி சிறப்பா இருந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? வளர்ச்சி உட்பட. அதாவது வளர்ச்சி வந்து நீங்கள் வந்து என்டிஏ சராசரி வளர்ச்சி என்ன?
ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய சராசரி வளர்ச்சி என்ன, அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இப்பொழுது நீங்க அவர்களுடைய வளர்ச்சியை விட இந்த சராசரி வளர்ச்சி அதிகம். இந்த பிஸ்கல் டெபிசிட்ல ஒரு கருத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். 4,57,000 கோடி டெபிசிட். அதுல பாத்தீங்கன்னா 45,000 கோடி ஃபியூல் சப்சிடினோடது. அதை நெக்ஸ்ட் இயருக்கு கன்வீனியன்டா எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை உள்ள எடுத்துட்டு வந்திருந்தா இந்தியா would have got downgraded. இது எதுக்கு இந்த ஜக்லரி அப்படிங்கிறதுக்கு ஒரு விடையே இல்ல. இப்ப அவர் சொன்னாப்ல, பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாப்ல, ஒரு 4 சாப்டர் ஐசோலேட் பண்ணி சொன்னாரு. இந்தியால 90 சாப்டர் இருக்கு, பாக்கி 85 சாப்டருக்கு என்ன ஆச்சு? அதுதான் என்னோட கேள்வி. பாக்கி 85 சாப்டரும் இந்தியன் காமன் மேன் அஃபெக்ட் பண்ணலையா? அவ்வளோ அஃபெக்ட் பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள் எவ்வளவோ இருந்தோம். ஒரு when you start denting upon the rates of taxes, சரி எக்ஸைஸ் டியூட்டி குறைச்சிங்க, ஏன் சேவை வரியை குறைக்கல? அதாவது காமன் மேன் அஃபெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸ பத்தி நம்ம அட்ரஸ் பண்ணாம நம்ம அதை பாதியா தொட்டு போறதுல சேவை வரி அது கருத்துல கொண்டு எடுத்துக்கொள்ளப்படாது. வீட்டுக்கு இல்லாத பொழுது எதுக்கு அரிசி? இப்ப அரிசி மில்லிங்கும் குறைச்சிருக்காங்க. தட்ஸ் a good step. பட் இது ரெட்ரோகிரேட் ஸ்டெப் தானே. இது நீங்க எடுத்த முயற்சியை நீங்க திரும்ப தலைகீழ ரிவர்ஸ் பண்றீங்க, அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் பண்ணல. இந்த 45,000 கோடி நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அடுத்தது இவங்க ஆட்சியோ அது அவங்க ஆட்சியோ அதெல்லாம் வேற விஷயம். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும்? இந்த 45,000 கோடி என்ன எப்படி அக்கௌண்ட் பண்ணி, அது எப்படி அந்த டெபிசிட்டை எப்படி அக்கௌண்ட் பண்ணி அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துட்டு வர முடியும்? இது இந்த கேள்விக்கு விடை இல்லை. இன்னொன்று மேனுபேக்சரிங்ல இதுல ஆட்டோமொபைல்ஸ்க்கு குறைச்சிருக்காங்க. ஆனா ஆட்டோமொபைல் பார்ட் மேனுபேக்சரிங்ல எந்தவித மாற்றமும் இல்லை. ஆக பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க என்றால், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், அதாவது பகுதிகள் மேனுபேக்சரிங்ல உற்பத்தியில் நீங்கள் பாகங்களை உற்பத்திக்கு எந்த சலுகையும் கொடுக்காமல் மொத்தத்தில் நீங்கள் குறைத்தீர்கள் என்றால் அதன் பலன் இந்த மக்களுக்கு சென்று அடைய போவதில்லை. ஆக இது எல்லாமே ஒரு சரிகை பேப்பரை சுற்றி ஒரு தேர்தலுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையை தவிர மற்றது எதுவும் இல்லை. அதாவது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கேட்டிருப்பதை போல சில திட்டங்களை இவ்வளவு அவசரமா நீங்க நிறைவேற்றி இருக்கிறீர்களே, 10 ஆண்டுகள் நீங்க என்ன செஞ்சீங்க? அண்ணன் சொல்றாங்கல்ல 4,000 கிலோமீட்டர், நாங்கள் 40,000 கிலோமீட்டர். இதற்கு முன்னால் காங்கிரஸ் 50 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது இல்லவா? அப்ப தங்க நாற்கர சாலை ஆரம்பிச்சாங்களா? ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதை தங்க நாற்கர சாலையை அவர்கள் போட ஆரம்பித்த பின்னர் அதை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட இதைத்தான் கேட்க விரும்புகின்றேன். இந்த ஒரு 10 ஆண்டு காலத்துல முந்தைய ஆட்சி காலத்தோட கம்பேர் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கிறது அப்படின்னு காட்டவே முயற்சி நடந்திருப்பதாக விமர்சனம் செய்யப்படுகிறது. பல இனங்கள்ல குறைபாடுகள் இருக்கிறது, அவை ஏன் ஒப்புக்கொள்ளப்படலை, இதெல்லாம் சரி செய்யறதுக்கான இன்னென்ன முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ரியலிஸ்டிக்கா பார்க்காம எல்லாம் சரியாக இருக்கிறது, முந்தைய விட இப்ப சரியா இருக்கு அப்படின்னு ஏன் அப்படி ஒரு பிக்சர் காட்டுறதுக்காகவே முனையப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு கேள்விதான் பிரதானமா இருக்கு. அதாவது நீங்க ஒரு சக்சஸ் இஸ் நெவர் எ டெஸ்டினேஷன், இஸ் ஆல்வேஸ் எ ஜர்னி. ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் என்பது ஒரு புள்ளியில் முடிந்து விடுவதில்லை, அது ஒரு தொடர்ந்த பயணம். இது நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், சுதந்திரம் அடைந்த நாட்களில் இருந்து நீங்கள் எந்த விவசாய உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழில் உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயிகளுக்கான கடன் வழங்கப்பட்டதிலும் சரி, அடிப்படை கட்டுமான பட்டியலில் முதலீடு செய்யப்பட்டதும் சரி, மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மையினர், தலித் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் அவர்களுக்கு செய்யப்பட்ட சமூக முதலீடுகளாக இருந்தாலும் சரி, எந்த அளவு குறியீட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த 10 ஆண்டுகளிலே நடந்த சாதனைகள் சுதந்திர இந்தியாவில் ஒரு நாளும் நடக்கவில்லை என்பதை புள்ளி விவரங்கள் மூலம் நாம் நிரூபித்துக் கொள்ளலாம். ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றார், ஒரு நிமிஷம், அவர் என்ன சொல்றாரு, நான் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில கன்சியூமர் குட்ஸுக்கு வரி குறைச்சிருக்கிறோம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வரி குறைச்சிருக்கிறோம், கேபிட்டல் குட்ஸுக்கு வரி குறைச்சிருக்கிறோம், இண்டிஜினஸ் மொபைல் போனுக்கு வரி குறைச்சிருக்கோம் சொன்னா நீங்க ஏன் அதற்கெல்லாம் குறைக்கல என்று கேட்பது கேள்வி அல்ல. அது இது ஒரு நீண்ட பயணம். அடுத்த வரக்கூடிய அரசிலே இந்த நிதி ஆதாரங்களை, புதிய நிதி ஆதாரங்களை தேடி அடுத்த கட்ட தேவைகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். ஒரு அரசு என்பது புள்ளி விவரங்களை, குறியீடுகளை காட்டி இந்த 10 ஆண்டுகள் சிறப்பாக இருந்திருக்குன்னு சொல்றீங்க. ஜிடிபி தான் பிரதானமா காட்டப்படுது. என்னுடைய ஜிடிபியை பாருங்க, சரி, என்டிஏ யூபிஏ காலத்தில் இருந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் ஏன் கம்பேர் செய்யப்படல, ட்ரேட் டெபிசிட் ஏன் கம்பேர் செய்யப்படல, இன்ஃபிளேஷன்
ஏன் கம்பேர் செய்யப்படல, பிசிக்கல் டெபிசிட் ஏன் கம்பேர் செய்யப்படல, எக்ஸ்டர்னல் டெப்ட் ஏன் கம்பேர் செய்யப்படல, ஜாப் கிரியேஷன் ஏன் கம்பேர் செய்யப்படல, ருபி வேல்யூ ஏன் கம்பேர் செய்யப்படல? இந்த இனங்கள் இதை விட பெட்டரா இருக்குன்னு சொல்றீங்களா? அதாவது சில குறியீடுகள் வந்து இன்டர் கனெக்டட். நான் என்ன சொல்றேன், நீங்க ஜிடிபியினுடைய அளவுகள் எப்படி, தனிநபர் வருமானம் எப்படி, தேசத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானம் எப்படி, மருத்துவத்துறையில எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, கல்வியில எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, இதை போன்று நீங்க விலைவாசி உயர்வு என்று ஒரு குறுத்தை சொல்கிறார். விலைவாசி உயர்வை பார்க்கின்ற போது தனிநபர் வருமானம் எவ்வளவு கூடியிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த 10 ஆண்டுகளிலே இந்தியாவிலே புதிய மிடில் கிளாஸ் 40 விழுக்காடு உருவாகி இருக்கிறது. ஏறக்குறைய 21 கோடி பேர் வறுமை கோட்டின் எல்லையிலிருந்து மேலே வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் சர்வதேச புள்ளி விவரங்கள் சொல்லுகின்ற குறியீடு, நாம் சொல்லுகின்ற குறியீடு அல்ல. இது கிராமங்களிலே போய் விவசாய கூலிகளுடைய வருமானம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்று பாருங்கள். 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆண் விவசாய கூலிக்கு எவ்வளவு சம்பளம், ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சம்பளம், ஒரு கிராமத்திலே வேலை பார்க்கிற ஒரு கொத்தனார், ஒரு கிராமத்திலே வேலை பார்க்கிற ஒரு கார்பெண்டர், ஒரு பிளம்பர், ஒரு சிறிய நகரங்களிலே வேலை பார்க்கிற சாதாரண தொழிலாளிகளுடைய சம்பளம் கடந்த 10 ஆண்டுகளிலே கூடியிருக்கிறது என்று பாருங்க. ஆகிய காரணத்தினால நாடு சுபீட்சம் அதிகரித்து வருகிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அதிகரித்து வருதுங்கிறது தானே. இப்போ விவசாய கூலிகளுக்கு முன்ன விட அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, எல்லா விதத்திலும் வருமானம் அதிகரிச்சிருந்தா சுபீட்சம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். வாங்கும் சக்தி அதிகரித்திருக்கிறது, மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரித்திருக்கிறது. நீங்க இன்னைக்கு கிராமத்துல கேக்குறேன், நான் இன்னைக்கு பால், சிக்கன், மட்டன், காய்கறி, பழங்கள் இவைகளெல்லாம் இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு தூரம் அவைகள் அவைகள் மக்களால் உணவாக உட்கொள்ளப்படுகிறது என்று பார்க்கின்ற போது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தகைய உணவு வகைகளை வாங்க முடியாதவர்கள், சாப்பிட முடியாதவர்கள் இந்த அவைகளை வாங்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார்கள். மாற்றுக்கிறது இருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு நிச்சயமாக பதிவு செய்யலாம். இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட் பற்றி நாம் விரிவாக பேசி வருகின்றோம். திரு ராமசேஷன், பொருளாதார நிபுணர் திரு ராமசேஷன் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். இவ்வளவு அவநம்பிக்கை தேவையில்லை அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் தரப்பு சொல்லக்கூடிய வாதமாக பார்க்கின்றோம். நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய சில இனங்களும் இருக்கின்றன. மீட்சி பாதையில் பொருளாதாரம் இருக்கிறது அப்படின்னு இல்ல அப்படின்னு முழுவதுமா மறுக்கிறீங்களா? அதுக்கு புள்ளி விவரங்கள் காட்டப்படுது. அனைத்தையும் மறுக்கிறீங்களா? அனைத்தையும் மறுக்க முடியாது, பட் ஒரு 50% மறுக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ரெவென்யூ பேராலிசிஸ் இல்ல, டெஃபினட்டா பாலிசி பேராலிசிஸ் சொல்ல மாட்டேன், ரிவர்சல் பல்டி அடிக்கிறது. நம்மள விட்டா எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. தி ப்ராப்ளம் ஏன்னா நாங்க அந்நிய நாட்டு முதலீட்டை நாங்க ஹேண்டில் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னாக்க தே ஹவ் லாஸ்ட் ஃபெய்த் இன் இந்தியா. ஏன் பாலிசி ரிவர்சல்? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இஇசட்ல நம்ம டிடிடி கிடையாது, மேட் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரையும் அந்நிய முதலீட்டெல்லாம் இங்க வரவேற்றோம். உடனே என்ன பண்ணோம், ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்ல டிடிடி உண்டு, அப்புறம் ஸ்லோலி மேட் மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டாக்ஸ் உண்டு, இப்படி மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன ப்ராப்ளம், இந்தியால கிளாரிட்டி கிடையாது சார், பாலிசி மாத்திக்கிட்டே இருக்காங்க, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பாத்தீங்கன்னாக்க ஒரு ஃபாரின் கண்ட்ரி, இப்ப நம்ம சிங்கப்பூருக்கு போனோம்னாக்க ஒரு பாலிசி கிளாரிட்டி கேட்டீங்கன்னா they will stick on to it. நம்ம பாலிசி மாத்திக்கிட்டே இருக்கோம், சட்டையை மாத்திராப்புல மாத்திக்கிட்டே இருக்கோம். எப்படி அந்நிய முதலீடு வரும், எதனால growth வரும் அப்படிங்கறத பார்க்கணும். இந்தியா ஒரு செல்ஃப் சஸ்டெனன்ஸ் வரணும்னா இட் ஹஸ் லாட் ஆஃப் growth ஸ்டோரி பிஹைண்ட் இட். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரணுங்கிற ஒரு டிபெண்டன்ஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் 6 months பிஃபோர் பார்த்தோம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரலன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பேனிக்கி சிச்சுவேஷன் இருந்தது. அதனாலதான் கூப்பிட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரோட் ஷோஸ் எல்லாம் நடத்தணும். பட் ஒரு பாலிசி ஸ்டெபிலிட்டியே கிடையாது. நீங்க growth அந்த ஃபேக்டர் இதெல்லாம் இன்ட்ரீம் ஃபேக்டர்ஸ். பாத்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் ஹஸ் ஆல்ரெடி ரீச் 93%. ஒரு இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ் போயிருக்கு அப்படின்னா வெறும் ஆட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சிகள் ஒரு ஸ்திரமற்ற ஒரு தன்மை அந்த சூழல் எதிர்கட்சிகளால் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது அயல் நாட்டு முதலீடு இங்கே வருவது இருக்கட்டும், உள்நாட்டில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரு 10 லட்சம் கோடி முதலீட்டை இந்தியாவில் உள்ள, அதாவது சரியான மின்சாரம் இல்ல, சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை என்ற காரணத்திற்காக வெளியே சென்று முதலீடு செய்திருக்கிறார்கள். ஆக இது என்ன சொல்றீங்க, நம்ம வெளிநாட்டில இருந்து நிறுவனங்கள் உள்ளே வரலனாலும் பரவாயில்ல, உள்நாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில இன்வெஸ்ட் பண்ணாம வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய குறை. இன்னொன்று அண்ணன் சொல்றாங்க, இன்று விவசாயத்திற்கான மானியத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கடன் தள்ளுபடியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளில் தான்
விவசாய தற்கொலை இந்த நாட்டில் அதிகரித்திருக்கிறது. அருண்ஜேட்லி மிகச்சரியாக சொல்லி இருக்கிறார், விவசாய உற்பத்திற்கான பெருமையை இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலும் சொல்லி இருக்கின்ற மொத்த விவசாய உற்பத்தியில் அதிகமான விவசாயத்தை கொடுத்திருப்பது குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் 2 இலக்க சதவீதத்தை தாண்டி உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 263 மில்லியன் டன் உற்பத்தியா இருக்குன்னா பெரும்பாலும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அதிகப்படியான இடங்கள், அதிகப்படியான ஏன் அப்ப விவசாயிகள் தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதுல இந்த நாட்டில் இந்த 2 இலக்கு சதவீதத்தை தாண்டி விவசாய உற்பத்தி அங்கெல்லாம் தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாட்டில் விவசாய உற்பத்தி அதிகமாகி இருப்பதற்கு இந்த மாநிலங்களும் காரணம் என்று சொல்றது எப்படி மறுக்க முடியும்? அதே போலதான் விவசாயிகள் தற்கொலை செய்யவில்லை என்று சொல்லலாமா? இன்னொன்று சொல்றேன், முட்டைக்கோசு 714% விலைவாசி, 714% விலையேற்றம், கத்திரிக்காய் 371%, வெங்காயம் 800% விலையேற்றம். இன்னொன்று ஒன்றை சொல்லிவிடுகிறேன், அண்ணன் சொல்றாங்க இல்லையா, எல்லாரும் அந்த அரிசி பருப்பு அதாவது காய்கறி பழத்தோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். WHO உலக சுகாதார மையம் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் காய்கறி சாப்பிடுவது குறைந்திருக்கிறது, பழங்கள் சாப்பிடுவது குறைந்திருக்கிறது. விலைவாசி ஏற்றத்தினால் ரத்த சோகையின் சதவீதம் 10 ஆண்டுகளில் அதிகரித்திருக்கிறது. காய்கறி வாங்கி 2004 எல்லாரும் பால் தேன் எல்லாம் சாப்பிட்டாங்க. பால் தேன் நான் சாப்பிடல, நான் சொல்லல. அடிப்படையில் 800% வெங்காயம் ஏறி இருக்குன்னா அப்பனா 800% குறைவா இருந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா? என்னோட கணக்கில் WHO சொல்லி இருக்கிறாங்க 10 ஆண்டுகளில் ரத்த சோகையின் மதிப்பு, அதாவது எண்ணிக்கை, ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றால் காய்கறி உண்பது குறைந்திருக்கிறது. இதை நான் இங்கே உட்கார்ந்து சொல்லலைங்க, பார்வையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு காய்கறி என்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். திரு பீட்டர் அல்போன்ஸ், ஏன் இன்ஃபிளேஷன் பத்தி அதிகமா பேச மாட்டேங்கிறீங்க? எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறதோ அதை விட இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு. தமிழிசை ஒரு புள்ளி வரத்தை சொல்லுது, சோகை, ரத்த சோகை அதிகம் இந்தியாவில் வந்திருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு தகவல் சொல்லுகிறேன். ரத்த சோகை மிக அதிகமாக உள்ள மாநிலம் குஜராத். அவ்வளவுதான். அப்பதான் குஜராத்ல மோடியை கேட்டாங்க, ஏன் குஜராத்ல ரத்த சோகை அதிகம் என்று கேட்ட உடனே அவர் மோடி சொன்னாரு, எங்க பெண்கள் உடல் பருமனை கூட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டி குறையா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டார் மோடி. அதாவது சகோதரி தமிழிசை மத்தவங்களுக்கு விவரம் தெரியாதுன்னு நினைக்க கூடாது. நான் கேட்கிறேன், நீங்க இல்ல நீங்க அதாவது இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற தொழில் முனைவோர்கள் இந்தியாவுக்கு வந்தால் அது பெருமை, இங்கிலாந்தில் இருக்கிற தொழில் முனைவோர்கள் இந்தியாவுக்கு வந்தால் அது பெருமை, இந்தியாவில் இருக்கின்ற தொழில் முனைவோர்கள் அமெரிக்காவுக்கு போனால் அது நமக்கு என்ன சிறுமையா? அது இந்தியாவினுடைய புதிய பொருளாதார வளர்ச்சியையும் தொழில் முனைவோர்களுடைய வாய்ப்பையும் ஆற்றலையும் காண்பிக்கிறது. செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய மனநிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்றேன், என்னைக்குமே முதலீடு கவர், முதலீடு ஒரு கோளை, அது ஒரு சிறிய சலனம் ஏற்பட்டாலும் கூட ஓடிவிடும். இந்த முதலீடுகள் இன்னைக்கு போறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அரசாங்கத்தை செயல்பட விடாமல் செய்கிற பாஜகவினுடைய இந்த பாராளுமன்ற பயங்கரவாதம் தான் இப்பொழுது பொருளாதார மந்தத்திற்கு மிகப்பெரிய காரணம். சிதம்பரம் அவர்கள் பாதுகாப்பாக நின்று பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள். சட்ட முன்வடிவுகள் நான் முடிச்சிடறேன் பிளீஸ், நான் முடிச்சிடறேன். முக்கியமான சட்ட முன்வடிவுகள் முழுவதும் நிறைவேற்றி தரணும். இப்பொழுது நீங்க பாருங்க, அவர் கேட்டாரு ஜிஎஸ்டி, அந்த முக்கியமான பில்லு இன்னைக்கு ஏன் வரி சீரமைப்பு இல்லைன்னு அவர் கேட்டாரு தோழர். அவருக்கு ஏன் அன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்மளால கொண்டாட முடியல? செபியினுடைய ரெகுலேஷன், முதலீடு செபியில செய்ய வேண்டிய ரெகுலேஷனுக்கான சட்டம் வருவாய் பற்றாக்குறைக்கோ இன்ஃபிளேஷனுக்கோ பாராளுமன்ற முடக்கமோ எதிர்கட்சிகளுடைய இந்த நடவடிக்கையும் தான் காரணமா? நான் என்ன சொல்றேன், பணவீக்கம் என்பதும் விலைவாசி உயர்வு என்பதும் இன்னைக்கு சர்வதேச பிரச்சனைகள். இன்னைக்கு விலைவாசி உயர்வும் பணவீக்கம் 3 வளர்ந்து வருகின்ற நாடுகள், 8 நாடுகள் 9 நாடுகளிலையும் இன்னைக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை மாதிரி இந்தோனேஷியா, வியட்நாம், பிரேசில், துருக்கி, கிரீஸ் போன்ற நாடுகள் அத்தனையிலையும் கூட
இன்று சவுத் ஆப்பிரிக்கா இதை போன்ற வளர்ந்து வருகின்ற நாடுகளில் எல்லாம் நாம் இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். இது புரிஞ்சுக்கிற குளோபல் ஃபேக்டர்ஸ் காரணம். இப்ப மீண்டு வருது இல்லையா, அதற்கும் சர்வதேச நிலவரம் தானே காரணம். எது இப்போ வீழ்ச்சிக்கு சர்வதேச நிலவரம் காரணம். இப்ப மீண்டு வருது 4.9% வந்திருக்கும். கடைசி 2 குவார்டர்ல 5.23 இருக்கு அப்படின்னா அந்த வீழ்ச்சிக்கும் சர்வதேச நிலவரம் தானே காரணம். 3 வருடத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் இருக்கின்ற அத்தனை பெரிய வங்கிகளும் நிதி முதலீட்டு நிறுவனங்களும் கீழே விழுந்தன. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வங்கிகள் திவாலாகின. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற வங்கிகளையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் முதலீட்டு நிறுவனங்களையும் நாம் பத்திரமாக பாதுகாத்தோம். அந்த உலக பொருளாதாரத்தினுடைய சுனாமியில் இருந்து இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி நமக்கு இருந்ததின் காரணமாகத்தான் இன்று உலகம் முழுவதும் மந்தமாக இருக்கின்ற நேரத்திலேயும் கூட இந்திய பொருளாதாரம் இன்னும் 5 புள்ளி விழுக்காடு வளர்ச்சி இருக்கிறது. அமெரிக்காவுடைய வளர்ச்சி விகிதம் என்ன? அவருடைய பொருளாதார நிபுணர்கிட்ட கேட்கிறேன். இங்கிலாந்துடைய வளர்ச்சி விகிதம் என்ன? ஐரோப்பிய நாடுகளுடைய வளர்ச்சி விகிதம் என்ன? சைனாவுடைய வளர்ச்சி விகிதம் 7.5. சரி, சைனாவுடைய வளர்ச்சி விகிதம் 7.5. சரி, நாம் 5. ஏன்னா சைனா தொடர்ந்து 22 ஆண்டுகளாக சைனாவில் ஜனநாயகம் உண்டா? சைனாவில் பாஜக கிடையாது. பாஜக பாராளுமன்றத்துக்குள்ள பாராளுமன்ற விதிமுறைகளை மீறி மிளகாப்படி மற்ற கெமிக்கல்ஸ் கொண்டு போனது யாரு? இன்று பாதுகாப்பாக நின்று கொண்டு நிதியமைச்சர் தனக்கே பாதுகாப்பு தேடிக்கொண்டு அங்கே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் யாரால? பாஜக காரங்களாலயா? அது மட்டும் இல்ல, அண்ணன் சொல்ற மாதிரி வெளியே போய் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க போய் ரொம்ப சந்தோஷமா வெளியே போய் இன்வெஸ்ட் பண்றோம்னு போல, எனது நாட்டில் அதற்கான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெளிநாடு போயிருக்காங்க. இதை பெருமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. மீட்சிக்கும் யார் காரணம்ங்கிற கேள்வி இன்னும் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த ஒரு வீழ்ச்சியும் இப்பொழுது மீட்சி ஏற்படுமே ஆனால் அது தொடரக்கூடியதா, அதற்கு யார் காரணம் என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதை விவாதிப்போம். இடைக்கால பட்ஜெட் தாக்கலாகி இருக்கிறது. கூச்சல், குழப்பம், ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில தாக்கலாகி இருக்கிறது இந்த இடைக்கால பட்ஜெட். UPA 2 அரசாங்கத்துடைய கடைசி பட்ஜெட் சாதனைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு வளர்ச்சி விகிதம் என்பது மீண்டும் வளர்ச்சி பாதையில் இந்தியா செல்கிறது. இந்த ஒரு 10 ஆண்டுகள்ல UPA செய்த சாதனை என்பது முந்தைய ஆட்சி காலங்களில் செய்யப்பட்ட சாதனைகளை விட அதிகம் என்று பல காரணங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. பல புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சில சலுகைகளும் வரவே செய்திருக்கின்றன. நான் திரு ராமசேஷன் அவர்கள்ட்ட, பொருளாதார நிபுணர் திரு ராமசேஷன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த பட்ஜெட்லயும் சரி, முந்தைய பட்ஜெட்லயும் சரி, இந்த ஒரு வீழ்ச்சி அப்படின்னு அது ஹைலைட் ஆகும் போது அதுக்கான காரணமாக சர்வதேச நிலவரம் சொல்லப்படுது. அதே போல இதுக்கான மீட்சி அப்படிங்கும் பொழுது அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. இது தொடர்ந்து விவாத பொருளாகவே இருக்கிறது. மீட்சிக்கு காரணம் நமது நடவடிக்கையா, வீழ்ச்சிக்கு காரணம் சர்வதேச மந்த நிலையா? சர்வதேச மந்த நிலை தான் இதுக்கு காரணம். இப்ப பாத்தீங்கன்னா தேர்ட் குவார்டர்ல எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் ஆனதுனால உடனே growth we are on the growth part அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபோர்த் குவார்டர்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுலயும் எக்ஸ்போர்ட் சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி நடந்தால்தான் இந்தியா கேன் சஸ்டெயின் இட்ஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். அது வெரி வெரி கிளியர். ஏன்னா நம்ம எக்கானமி, இம்போர்ட் எக்கானமி ஆன் ஆயில், we cannot sustain that bill unless exports gallop to that speed. இல்ல, நமது வீழ்ச்சி இவ்வளவு வருஷம் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. சமீபத்தில் சந்தித்திருக்கக்கூடிய வீழ்ச்சிக்கு டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் காரணமே இல்லையா? அதாவது காரணம்னு சொல்ல முடியாது. டொமஸ்டிக் பாப்புலேஷனை நம்ம கேட்டர் பண்ணி எந்த டச் பண்றோம் அது ஒன்னு growth factor தான் இருக்கு. IMF ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. அந்த IMFல global factors have not hurt India. Government policies responsible for tardy growth அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டாயம் அதுல உண்மையான ரிப்போர்ட். இப்ப பாத்தீங்கன்னா தலைவர் அல்போன்ஸ் சொன்னாப்ல, அவர் என்ன சொன்னாரு, ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்னு சொன்னாரு. இந்த ஜிஎஸ்டி 5 வருஷமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். 5 வருஷமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத, இன்னும் கொஞ்ச நாள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது தப்பான கருத்து. அது 5 வருஷமா ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஜிஎஸ்டி? ட்ரேட் வாண்டட் ஜிஎஸ்டி. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எது சர்வீஸ் டாக்ஸ், எது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். நம்ம தான் ஃபாரின்ல இருந்து காப்பி அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். உடனே ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். அது வேரியஸ் கமிட்டிஸ் வழியா போயிட்டு இருக்கே தவிர there is no finality to it. நம்ம அதோட பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது டோட்டலாவே நம்மளோட பொறுப்பு தான் அது. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? அதாவது ஒரு சிம்பிளிஃபைடு பாலிசியே கிடையாது. பாலிசியே சிம்பிளிஃபைடா இல்ல சார். நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க
இப்போ ஒரு வெளிநாட்டுல இருந்து வர்த்தகம் வருது அப்படின்னாக்கா அதுல ஒரு கிளாரிட்டியே கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒண்ணு சொல்றோம், நாளைக்கு ரிவர்ஸ் பண்றோம், இப்படியே சொல்லிட்டே இருந்தா எப்படி வளர்ச்சியை அடையிறது? அவருடைய வாதம் என்னன்னா, இந்த ஸ்திரமற்ற சூழ்நிலைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரமும் காரணம். கட்டாயம் கிடையாது. இட் இஸ் குளோபல் ரெசெஷனோட ஃபேக்டர் தான். இந்தியா இஸ் நாட் டோட்டலி இன்சுலேட்டட் அவுட் ஆஃப் குளோபல் ரெசெஷன். நம்மளோட growth வரும்போது டாக்டர் தமிழிசை அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நம்ம இந்த இப்படி கொடுக்கப்படக்கூடிய ஃபிகர்ஸ் தான் நடப்பு கணக்கு பற்றாக்குறையோ இல்ல நிதி பற்றாக்குறையோ பொருளாதார வளர்ச்சியோ நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவர் புள்ளி விவரங்கள் மிகச்சரியாக காட்டுகிறார். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டா கட்டுக்குள்ள வந்திருக்கிறது, பிஸ்கல் டெபிசிட்டா எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கிறது. அது ஏன் ஏற்கக்கூடாது? பிஸ்கல் டெபிசிட் எதிர்பார்த்ததை விட குறைவாக வந்ததற்கு என்ன காரணம்? நீங்க வருமானத்தை உயர்த்தி $45 பில்லியன் சொல்றேன். நீங்க இன்னைக்கு அதாவது இன்னைக்கு அண்ணன் ரூபாய் செய்யற தாளை பத்தி பேசினாங்க. இங்க பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது ரூபாயின் மதிப்பு மறுபடியும் அதல பாதாளத்திற்கு 66 ரூபாய்க்கு வீழ்ந்திருக்கிறது. சென்செக்ஸ் 590 புள்ளி குறைந்திருக்கிறது. ஆக இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இன்னொன்றை நான் சொல்றேன். அண்ணன் குஜராத் சொன்னாங்க, விகிதாச்சாரத்தில் அனீமியா அவங்க சொல்றது மேல் நெரிஷ்டு, அது மெல்லிசா இருக்கிறது, அது கிடையாது. அனீமியாவோட சதவீதம் குஜராத்தில் விகிதாச்சாரத்தில் குறைவுதான். இன்னொன்று அண்ணன் சொல்றாங்க இல்லையா, உலக பொருளாதாரத்தை விடுங்கப்பா, பெண்களுக்கு இலகுவாக தெரியும் சமையல்ல உபயோகப்படுத்த ஒரு பொருளை வச்சு சொல்றேன். இல்ல, ரத்த சோகையை எடுக்கும் பொழுது அதன் விகிதாச்சாரம் குஜராத்ல குறைவுதான். அதற்காக குஜராத்ல ஒரு கேள்வி கேட்டாங்க என்பதற்காக இந்தியா முழுவதும் ரத்த சோகை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இன்னொன்று ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அண்ணன் குளோபலைசேஷனை பத்தி சொல்றாங்கல்ல, புளி, கசகசா, இதெல்லாம் நம்ம நாட்டுல மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இதோட விலை 900 மடங்கு ஏறி இருக்கிறது. வெளிநாட்டுல இருந்து அதோட பிரச்சனை வருது இல்ல. இன்னொன்னு அண்ணன் சொல்றாங்க இல்லையா, வெளிநாடுகளில் பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாத போது நமது நாடு தாங்கி பிடித்ததுக்காக நம்ம நாட்டோட சேமிப்பு, மக்களோட சேமிப்பு, மக்கள் பேங்க்ல போட்டு வச்சிருந்த பணம். ஆக இந்த நாட்டின் கலாச்சாரத்தோடு கூடிய அந்த ஸ்திரத்தன்மை தான் அதை காப்பாற்றியதை தவிர அரசாங்கத்துல என்ன திட்டத்தை நீங்க வகுத்தீங்க, என்ன கொள்கை முடிவை எடுத்தீர்கள், இதுல எந்த கொள்கை முடிவு உங்களால எதுவுமே ஸ்திரத்தன்மை இல்லை. இந்த மண்ணின் மாண்பு அதை காப்பாற்றியது. இன்னும் சொல்ல போனா குப்தா என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் 1990 நிலைக்கு இந்தியா வந்துவிடுமோ என்ற பயத்தில் இந்த பட்ஜெட்டை நான் பார்க்கிறேன். தங்கத்தை அடகு வைக்கும் நிலையில் இன்று இருக்கிற இன்னைக்கு சொல்லியிருக்காருப்பா. தகவல் எங்க இருந்தா குருதாஸ் தாஸ் குப்தா சொல்லியிருக்காரு. மத்திய இடைக்கால பட்ஜெட் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா என்று நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம். நேர்கள் இந்த கேள்விக்கு அளித்த பதில் என்னங்கிறத பார்த்துட்டு விவாதத்தை தொடரும். இந்த பட்ஜெட் திருப்தி அளிக்கிறது ஆம் என்று 26% தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை, இது திருப்தி அளிக்கக்கூடிய பட்ஜெட் இல்லை என்று 65% இது ஓரளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது, ஓரளவுக்கு பார்க்கின்றது என்று 9% தெரிவித்திருக்கிறார்கள். இதைத்தான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கேட்டு போகின்ற இடைவெளிக்கு முன்னாடி பல கேள்விகள் உங்களை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கும் பதில் சொல்ல விழைவீங்க நீங்க. இப்போ தமிழிசை கசகசா என்ன விலை, புளி என்ன விலை, இதெல்லாம் 800%, 600% சொன்னாங்க. நான் தயவு செய்து சகோதரி தமிழிசைக்கு தெரியுமா, இன்னைக்கு 3 கிலோ தக்காளி 10 ரூபாய், இன்னைக்கு 1 கிலோ வெங்காயம் 6 ரூபாய். ஒரு டெல்லி எலெக்ஷன் அப்போ நீங்க 100 ரூபாய் கொண்டு வந்தீர்கள். அது பாரதிய ஜனதா கட்சி பம்பாயில இருக்கிற குஜராத்ல முக்கியமான சந்தைகளை எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி விலைவாசிகளை ஏற்றி இன்னைக்கு அதனுடைய உண்மையான விலை இன்னைக்கு வந்திருக்கு. ரெண்டாவது, உணவுப் பொருட்களுடைய விலை காரணம் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்றீங்களா? இந்த கருத்து எனக்கு புதியதாக இருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஏறிய வெங்காய விலையேற்றத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம். நான் ஒண்ணு கேட்கிறேன், தேர்தல் சமயத்துல டெல்லி தேர்தல் சமயத்துல மும்பையிலே இருக்கின்ற இந்தியா முழுவதும் உணவுப் பொருட்களுக்கான விலை நிர்ணயிக்கின்ற சந்தைகளுடைய சங்கங்களுடைய தலைவர்கள் யார் என்று நீங்கள் அவர்களை கேளுங்க. அகமதாபாத்ல யார்கிட்ட கேளுங்க, குவாலியர்ல யார்கிட்ட இருக்குன்னு கேளுங்க. இந்த சந்தைகளில் நினைக்கின்றவர்கள் அவர்கள் வைப்பதுதான் விலை. இன்னைக்கு அதே தக்காளி இன்னைக்கு விலை எப்படி குறைகிறது, அதே வெங்காயம் என்று எப்படி விலை குறைகிறது. ஆகவே 100 ரூபாய்க்கு விலை விற்கிற போது மன்மோகன் சிங் காரணம் என்று சொன்னால்
3 ரூபாய்க்கு விற்கின்ற போது மன்மோகன் சிங்குக்கு அந்த பெருமை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கொள்வீங்களா நீங்க? அதே நேரத்தில் விவசாயி என்ன சொல்றாங்க, தக்காளி பழத்தை பறிப்பதற்கு கூட கூலி கிடைக்கவில்லை என்று விவசாயிக்கு வரப்படுகிறார். அவர் நம்மளோட அதாவது இந்த நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் இருக்கின்ற முதலமைச்சர்கள் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய சட்டத்தை முறையாக பயன்படுத்தி இந்த ஹோர்டர்ஸ் அண்ட் பிளாக் மார்க்கெட்டர்ஸ் பதுக்கல்காரர்களையும் கள்ளத்தனமாக கடத்துகின்றவர்களையும் சட்டப்படி கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் விலைவாசி உணவுப் பொருட்கள் விலைவாசி வெங்காயத்தை எசென்சியல் கமாடிட்டியில இருந்து அத்தியாவசிய பொருள் இருந்து நீக்கியது யாருங்கிற கேள்வியும் எழுத்து. அது இன்னொன்னு, பாகிஸ்தான்ல இருந்து எவ்வளவுக்குள்ள இறக்குமதி செஞ்சோம், அதை எப்படி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். அதாவது நீங்க இதே வெங்காய விலை ஏற்றுமதி செய்கின்ற போது விவசாயிகளுக்கான விலை ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வரும். அவர் கேட்டார், நம்முடைய பொருளாதார நிபுணர் கேட்டாரு, நம்மளால ஏன் ஒரு பாலிசி முடிவு எடுக்க முடியலன்னு சொல்லி யூரோப்ப மாதிரியோ அமெரிக்காவை மாதிரியோ இல்ல சீனாவை மாதிரியோ ஒரே ஒரு அரசாங்கம் எடுத்த உடனே ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை இந்த இந்தியாவில் இல்லை. இது ஒவ்வொரு தரப்பினரையும் நாம அவர்களை ஒத்துக்கொள்ள வைத்துத்தான் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. இப்ப நான் இப்ப நியூக்ளியர் அக்ரிமெண்ட் இது சைனாவில் 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே போட்டு விட்டாங்க. நம்மை விட கொடுமையான சரத்துக்களோடு அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கும். இருவருடைய சுருக்கமான கருத்துக்களை கேட்க, ஒரு மீட்சி பாதையில் வந்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அதை ஏன் நம்பக்கூடாது, அது ஏன் இந்த பாதையில பிரயாணிக்காது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லணும். அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாம் அடுத்த வருஷம் ஷிஃப்ட் பண்ணா அது நம்பர் ரோசியா தான் தெரியும். பட் இட் இஸ் நாட் தி கரெக்ட் பிக்சர். அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுடைய சுருக்கமான கருத்து சொல்லலாமே தவிர மற்ற பயிர்களை சொல்ல முடியாதுப்பா. அதற்கேற்ற விலை அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கல. தக்காளி மட்டுமே இந்த நாட்டில் பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்வதில்லை. இந்த நாட்டில பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்யும் அத்தனை பொருட்களின் விலையும் ஏறி இருக்கிறது. நீங்க கிழிச்சு போறதுக்கு போற நீங்க ராகுல் காந்தி போன்றவர்கள் மொனாப்பலி பண்ணும்போது ஏன் சில சட்டத்திட்டங்களை உங்களால் கொண்டு வர முடியல? ஆக அரசியல் நடத்துகிறார்கள், ஆட்சி நடத்தவில்லை என்பது அப்பட்டமாக இந்த பட்ஜெட். இருவேறு பார்வைகள் இருக்கிறது. மீட்சி பாதைக்கு பொருளாதார நிலை சென்றிருக்கிறது. ஆகையினால நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்ல இல்லை, வீழ்ச்சி தொடர்கிறது. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் யாருங்கிற விவாதம் ஒரு பக்கம் நடக்க, இந்த பட்ஜெட் ஆனது தாக்கலாகி இருக்கிறது. நிதியமைச்சர் ஒரு திருக்குறளோடு இந்த அவருடைய பட்ஜெட் உரையை நிறைவு செய்தார். வேலென்று வென்று தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது என்று சொன்னார். அதோடு தான் நாமும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு ராமசேஷன், அதே போல திரு பீட்டர் மற்றும் பார்க்க நேர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.